தனுசு ராசி. பல குருமார்களின் ஆசீர்வாதம் பெற்ற ராசி தான் தனுசு ராசி. தனுசு ராசினாலே குரு அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், குருவின் ஆசீர்வாதம் தனுசு ராசிக்கு எப்பவுமே உண்டு. அதனால தான் அந்த எல்லா இடங்களையும், எல்லா ஃபீல்ட்லயும் பாருங்க. அதாவது ஒரு பக்கம் டீச்சர்ஸ் வச்சுக்கோங்க. காலேஜ்ல உள்ள ஆசிரியர்கள வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் வச்சுக்கோங்க. இவங்களும் அதிகமா தனுசு ராசியில இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நகர்வு, இப்போ நம்ம ஐடி ஃபீல்டு பார்க்குறோம். மத்த எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. "டேய் இத பண்ணாதடா, அத பண்றா, நீ அடுத்த கட்ட நகர்வுக்கு போனா இப்படி செய்டா." அந்த ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு பாதை அமைத்து கொடுப்பதில் இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிரக நிலைகள சூப்பரானவங்க. இவங்களுக்கு குரு அப்படிங்கிற பட்டத்தை தாராளமா குடுத்துடலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். இவங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். ஆனா, இந்த நன்றாக இருக்கும் வார்த்தை, இவங்களுக்கு ஒரு வருஷமா அந்த வார்த்தையே இல்ல. ஏன்னா, இவங்களுடைய ராசியின் அதிபதி குருவே 6ஆம் இடத்துல அமர்ந்தார். ஸோ, இப்ப 7க்கு வந்துட்டாரு. இனிமே இவங்களுக்கு வெற்றி தான்.